Hey fam, welcome back to our channel. In the video Yamaha FZ 125cc வந்து அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க. Yamaha என்னடா சொல்ற, FZல 125cc அப்படி நிறைய பேர் கேப்பீங்க. ஆமாங்க, Yamahaல வந்து 125cc அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த பைக்கை பத்தி ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் நான் இதை சொல்ல விட்டு ஆச்சரியமா பாப்பீங்க, என்னடா FZல 125cc அப்படின்னு. ஆமாங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் Yamahaல சேல்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறது இந்த FZ சீரியஸ் மட்டும்தான். இந்த FZல 150cc 149cc இருக்கும்போது இந்த அளவுக்கு சேல்ஸ் போகுது அப்படின்னா ஒரு நல்ல கமிட்டர் பைக்குங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி பைக்குங்க. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு லாங் டிரைவ் பண்றதுக்கும். சரி, என்ன பவர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. பவர் ஓரியன்டா என்னதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலுமே உங்களுக்கு FZயை பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி தாங்க அந்த வகையில் இந்த FZ 125cc லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ Yamaha FZ 125 சொன்ன விட்டே நிறைய பேர் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா என்னன்னா இந்த பைக்கோட பிரைஸுங்க. இந்த பைக்கோட பிரைஸ் வந்து அண்டர் 1 lakh லான்ச் பண்ண போறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அண்டர் 1 lakh அப்படிங்கும்போது ஒரு நல்ல கமிட்டர் பைக், ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்துக்குமே FZ அப்படின்னா அவங்க ஒரு நேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த FZல ஒரு 125cc ஒரு பைக் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா 125cc இப்போ இருக்கிற பைக்ஸ் எல்லாம் விட MTலே 125cc வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே அந்த இதில் தான் இப்போ வந்து உங்களுக்கு FZலயும் 125cc லான்ச் பண்ண போறாங்க. நான் அண்டர் 1 lakhன்னு சொன்னது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட்டுங்க. பட் வந்து உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னா ஒரு 1,10,000 to ஒரு 1,20,000 வரைக்கும் எக்ஸாம் பிரைஸ் இருக்கலாம் உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட் அப்படிங்கும்போது. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த பைக்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.7 ஹார்ஸ் பவரும் 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இதில் அடுத்து ஒரு பெரிய அப்டேட் அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுங்க, உங்களுக்கு 125cc 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டாப் அண்டும் சரி இனிஷியல் பிக்கப் வேற மாதிரி இருக்கும். அதோட மைலேஜ் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ அதே தாங்க இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் FZ வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 எல்லாமே. ஸோ இந்த எல்லா வெர்ஷன்ஸ் உள்ள அந்த இன்ஜினை தான் இந்த பைக்குக்கு கொண்டு வர போறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜின்ஸ் எதுவுமே கொண்டு வர போறதில்ல. ஏன்னா மைலேஜ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. எக்கனாமி மோட்ல ஓட்டினா இப்போ நான் வச்சிருக்க நம்மளோட வண்டிக்கே பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் தாராளமாக தருவாங்க எக்கனாமி மோட்லேயே ஓட்டினால். அப்படின்னா சிங்கிள் பர்சனாக ஓட்டினீங்க அப்படின்னா எனக்கு 55 கிட்ட தருது. ஸோ நிறைய பேருக்கு கிடைக்கிது. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மைலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இவங்க வந்து ஃபேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஃபேசர் அப்படிங்கிற அந்த இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த Yamaha FZ 125cc வந்து கொண்டு வர போறாங்க. என்னதான் FZ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக்கா இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் அண்ட் மைலேஜ் ஓரியன்டட் பைக்கா தாங்க கொண்டு வர போறாங்க இந்த பைக்கையும். சரி, இப்போ இருந்து ஆல்ரெடி பைக்கே தெரியும். நம்ம பைக்குக்கே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் அவ்வளோக்கா இல்லை, ஒரு 128 to 130 போகுது. பட் நம்ம எந்நேரமும் 120ல ஓட்டிட்டு போறது கிடையாது. சரிங்களா, நம்ம வந்து எக்கனாமி மோடு 60 to 70 அந்த அளவு தான் மெயின்டைன் பண்ண போறோம். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவை கிடையாது. எனக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கு. நான் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தனோ எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் போதும். ஏன்னா வெரைட்டி நான் ஓட்ட போகிறது கிடையாது பைக்கை. பட் ஃபேமிலி கம்ஃபர்ட் என் பைக்கில் வேற மாதிரி இருக்குங்க. அதாவது FZல வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு மைலேஜும் சரி ஃபேமிலி கம்ஃபர்ட் எல்லாமே பைக்கில் நல்லா இருக்குங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. FZ ஃபேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபார்ம், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். லவ் யூ கைஸ், அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.